Dear aspirants, welcome to Alpha Coaching Center. So, இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா டிஎன் டெட்டோட பேப்பர் 2 நடந்துச்சு. ஸோ அதில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பரில் டிஎன் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் மேக்ஸோட ஆன்சர் கீ பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸ் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நான் அட்டன் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு 29 போட்டிருக்கேன். ஸோ நம்ம கீ பார்த்துடலாம். கீ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எத்தனை போட்டுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 92வது கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின். ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல 3 மடங்காகவும் அதன் பரப்பளவு 243 சதுர சென்டிமீட்டராகவும் இருப்பின் அடிப்பக்கம் மற்றும் உயரம் முறையே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இணைகரம் கொடுத்துட்டாங்க. அது அடிப்பக்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா உயரத்தை போல 3 மடங்கு. அப்ப அடிப்பக்கமானது உயரத்தை போல 3 மடங்கு, அதன் பரப்பளவு என்னன்ட்டாங்க 243 ஸ்கொயர் சென்டிமீட்டர்ட்டாங்க. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ அடிப்பக்கமும் உயரமும் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்னது ஃபார்முலா, இணைகரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா b இன்டூ h. ஸோ b வந்து பார்த்தீங்கன்னா 3h நம்ம எடுத்துக்கிட்டோம். அவங்க கொடுத்து ஆல்ரெடி 3h கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஒரு h இருக்கு. ஏவோட வேல்யூ எவ்வளோ 243. அப்படிங்க டேரக்டா அந்த 3 கேன்சல் பண்ணிடலாம். பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் 81. ஸோ அடிச்சிங்கன்னா 81 h இன்ட்டு h பார்த்தீங்கன்னா h ஸ்கொயரு. அப்போ இங்கே என்ன இருக்கும் 81. ஹெச்சோட வேல்யூ ஸ்கொயர் இந்த சைடு ஸ்கொயர் ரூட்டா மாறிடும். ஸ்கொயர் ரூட் பண்ணா என்ன ஆன்சர் h is equal to 9. அப்ப ஹைட் எவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு 9. அதே மாதிரி நமக்கு என்னது அடிப்பக்கம் என்ன எடுத்திருக்கோம் 3h எடுத்திருக்கோம். ஏன்னா உயரத்தை போல 3 மடங்கு, உயரம் 9 அப்படின்னா இங்க என்னது 3 இன்ட்டு 9, 3 9s are 27. அப்ப பாருங்க அடிப்பக்கங்கிறது 27. ஃபர்ஸ்ட் என்ன அடிப்பக்கம் கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் 27. அதே மாதிரி உயரம் பாருங்க, உயரம் 9 சென்டிமீட்டர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். Question number 92 ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 95வது கொஸ்டின் பாருங்க, 5:7 சமான விகிதமானது. ஸோ சமான விகிதம் என்ன பண்ணுவோம், மேலே சேம் இருந்தாலும் மல்டிபிள் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இங்க எடுத்ததே ஃபர்ஸ்ட் நம்பரே 1ல பண்ணுவோம், அதே வரும். 2ல பண்ணுவோம், 2 10, 7 2 எவ்வளோ 14. அப்ப 10:14. ஸோ 10:14 தான் நமக்கு சமான விகிதம். டேட்டா எடுத்தோன்னே அதுக்கு அடுத்த நம்பரே கொடுத்துருக்காங்க. அப்ப 95க்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 5 2s are 10, 7 2s are 14. 95 பாருங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் 97 தான் அடுத்த மேக்ஸ் கொஸ்டின். வட்டத்தின் சமவில்கள், வட்டத்தின் சமவில்கள் டேஷ் கோணங்களை தாங்கும். சமவில்கள் நமக்கு என்ன சம கோணங்களை தாங்கும். ஸோ ஓகே, சம கோணங்களை தாங்கும். அதாவது என்ன, ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா வட்டத்துல சம அளவு கோணங்கள் பிரிச்சோம் அப்படின்னா சமவில்கள கோணம் பிரிச்சு அப்படின்னா அதோட கோணம் நமக்கு எப்படி சமமா இருக்கும். ஸோ 97க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 97க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். சயின்ஸ் கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. ஸோ 99 பாருங்க, காரணிப்படுத்துக. ஸோ என்ன கொடுத்துருங்க 2x² + 15x - 27. ஸோ நம்ம எப்படி போடுவோம், டைமண்ட் மெத்தட் இப்போ யூஸ் பண்ணி போடலாம். பாருங்க இங்க 2யும் 27 மல்டிபிள் என்ன வரும் 54. ஸோ எதுவுமே இங்க இருந்தா நம்ம டேரக்டா நம்பர் எடுத்துப்போம். இங்க 2 இருக்கனால முன்னாடி x² கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கனால இதை கொண்டு இங்க மல்டிபிள் பண்ணுவோம். மல்டிபிள் 227 ஆர் மைனஸ் இதுக்கெல்லாம் -54. அப்ப என்னது மல்டிபிள் பண்ணா -54 வரணும். ஆட் பண்ண என்ன வரணும் பாருங்க, ஆட் பண்ண என்ன 15 + 15 இருக்கு. ஸோ இதை எதை யூஸ் பண்ணி போடலாம் பாருங்க, என்ன நம்பர் போட்டா வரும், அதாவது மல்டிபிள் பண்ணா 54 வரணும், அதை ஆட் பண்ணா 15 வரணும். போடும்போது பாருங்க 318 வந்துச்சு. ஸோ நான் போடும்போது என்னன்னா 3 × 18 வந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் 9 × 6 போட்டு பார்த்தேன். 9 போடும்போது 15 வரும். ஆனா 2 கூட்டணும், ஆனா -54 வராது. அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு -3. இங்க பாருங்க 3 18s are 54, -54. அதே மாதிரி நமக்கு 2யும் கூட்டணும் போது நமக்கு என்ன 15 கிடைக்கும். ஸோ அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிபிள் பண்ணனால கிடைச்ச காரணம் என்ன பண்ணணும் 2ஆல டிவைட் பண்ணிடணும். இப்போ இங்க -3/2 இருக்கும். இங்க 18/2 கேன்சல் பண்ணி 1 டைம், இங்க 9 டைம்ஸ். அப்ப அங்க என்ன இருக்கு x + 9. ஸோ அங்க 9 இருக்கலாம், டேட்டா x + 9 எடுத்துக்கலாம். இங்க பாருங்க இங்க -3/2 இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம் x - 3/2 எழுதிட்டு அதை நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 2x - 3 ஆகும். அப்ப நான் இந்த மாதிரி கீழே வர சொன்னா டேரக்டாவே எடுத்துக்க சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப 2x கீழே கூடிய 2 என்ன மேல கொண்டு போயிட்டு 2x - 3. அப்ப x + 9 2x - 3. ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ இங்க என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா x - 3/2 கிடைக்கும். = 0 கம்பேர் பண்ணுங்க. இங்க 2x இந்த 2 மேல கொண்டு போனோம்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுவோமா பாருங்க 2x - 3. இந்த 2 மறுபடியும் பாருங்க இங்க காமனா இருக்கும். இங்க கொண்டு வந்து 0 மல்டிபிள் பண்ணுவோம், அதே தான் கிடைக்கும். அப்ப 2x - 3 கிடைக்கும். ஸோ காரணிப்படுத்த 99க்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர்.
பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 100th கொஸ்டின். ஸோ 100வது கொஸ்டின் நமக்கு அடுத்த மேக்ஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் டேஸ் எனவும் அழைக்கலாம். ஸோ என்னன்னா நமக்கு பட விளக்கப்படத்தை ஆங்கிலத்தில் நம்ம இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டூயினோல கொடுத்துருப்பாங்க பிக்டோகிராம். ஸோ பிக்டோகிராம் தான் என்னன்னா ஒரு ஆன்சர். 100க்கு ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர் பிக்டோகிராம். நெக்ஸ்ட் 102வது கொஸ்டின் பாருங்க m is equal to 8 மற்றும் n is equal to -3 எனில் m plus n minus mn. ரொம்ப ஈஸி தான். என்னன்னா அப்படியே எடுத்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. பாருங்க m க்கு பதில் என்னது 8 plus n க்கு பதில் என்ன -3 மைனஸ் m into n. m ங்கிறது எவ்வளோ 8. அதே மாதிரி n ஓட வேல்யூ -3. அப்ப பாருங்க என்ன பண்ணலாம் 8 plus -3 8 plus into minus minus ஆ மாறிடுமா? ஒரு ஸ்டெப் எழுதிறேன் 8 minus 3 இங்க minus into minus plus 8 3 is எவ்வளோ 24. பாருங்க 8ல இருந்து 3 போச்சுன்னா 5 5 plus 24 நமக்கு எவ்வளோ 29. அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 102க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 103 பாருங்க சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் நமக்கு என்னது? சரி சாய் சதுரம் இது மூலை விட்டத்துக்கு இடையே உள்ள கோணம் எல்லாம் எப்படி இருக்கும் 90 டிகிரி. எல்லாமே எப்படி பாத்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். 103க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். சாய் சதுரத்தின் மூலை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் 90 டிகிரி. நெக்ஸ்ட் 104 கொஸ்டின் பாருங்க ஒரு எண்ணின் எக்ஸ் பர்சன்டேஜில் இருந்து எக்ஸை கழித்தால் எக்ஸ் கிடைக்கும் அந்த எண் என்ன? அதாவது என்னன்னா நாமளே ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க. அப்ப அந்த 20% கிடைக்கும். ஓகே சரி நீங்க மெத்தட் வைஸும் போடலாம் இல்ல நீங்க டேட்டா இந்த மாதிரி ஆப்ஷன் வைஸ் போட்டுக்கலாம். சரி டேட்டா என்ன போட்டுக்கிட்ட ஆப்ஷன் வைஸ் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா 200. நெக்ஸ்ட் 105வது क्वेश्चन பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான அட்டையினை தேர்ந்தெடுத்து ஒரு முழுமையான சேர்ப்பினை உருவாக்குவோம். சோ இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டவுட் வரலாம். ஆனா சோ எப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஆனா நமக்கு ரெண்டாவது கட்டத்துல மொத்தம் இங்க 3 எப்படி இருக்கும்? இப்ப இங்க 3 அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஷார்ட் ஷார்ட் பண்ணுவோம். ஆப்ஷன் டி சரியான இருக்கும். சோ ஃபைனல் கீழ பாத்துக்கலாம். என்னன்னா ரெண்டு சர்க்கிள்ஸ் வர மாதிரி தான் வந்திருக்கணும். சோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 106வது क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन. 10வது மற்றும் 9வது விபஜன எண்களுக்கு இடையான வித்தியாசம் என்ன? சோ 10வது மற்றும் 9வது விபஜன எண்களுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ விபஜன எதுல ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு 1,1ல ஸ்டார்ட் ஆகும். அப்படியே என்ன பண்ணுவோம் 2 + 3 3 + 5 8 13 21 34 அதே மாதிரி 55 பாருங்க 5 10 வந்துருச்சு. சோ 10க்கும் 9க்கு டிஃபரன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 இருக்கும். 21. சோ அப்ப 106ங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். நெக்ஸ்ட் 107வது क्वेश्चन. இந்த क्वेश्चन மட்டும் நம்ம என்னன்னா மெட்ரிக் கால்குலேஷன் நல்லா படிச்சிருக்கோம். மெட்ரிக் கால்குலேஷன் நல்லா படிச்சிருக்கோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் அதாவது மெஷர்மெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா கன்வெர்ட் பண்றத அந்த
அளவுகள்ல வந்து நல்லா படிச்சீங்கன்னா மட்டும் ஆன்சர் பண்ணிருக்க முடியும். சோ இந்த ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணீங்க. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தப்பு. சோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணீங்க? 1 ounce என்பது அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 30 ml. சோ அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 30 ml. நான் என்ன போட்டிருந்தேன் பாத்தீங்கன்னா 100 மில்லின்னு சொல்லி போட்டிருந்தேன். இது நமக்கு தப்பு. சோ 1 ounce என்பது அது 30 ml கரெக்டா வரும். 29 something வரும். ஓகே 29 point something வருது. சோ இது 107க்கு ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர் 30 ml. நெக்ஸ்ட் 108வது क्वेश्चन பாருங்க. 3a into 4b is equal to 5183 இரு மிகை முழுக்கள் a, b ஆனது. a, b ஆனது. சோ என்ன பண்ணலாம் பாருங்க 5183 காரணிப்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? ஏன்னா 3 4 தான் வரும்னா 3 கரெக்ட்டா பண்ணிக்கலாம். 21 7 டைம் 8ல எத்தனை 8 மறுபடியும் தேர்ட் டேபிளே பண்ணலாம். 6 times 4 times 6 times 4 times கரெக்டா போட்டுக்குமா? ஓ இங்க 7 3 21 2 3 6 24 8 டைம் சரியா போச்சு. இங்க 17 அப்படின்னா I 3 15. 6 3 I 3 15 பாருங்க. I 3 15 மீதி 2 22 அப்படின்னா 7 3 21. சோ 7 3 21 7 3 21 மீதி என்னது 1 18 அப்படின்னா 6 டைம் வரும். மறுபடியும் தேர்ட் டேபிள் பண்ணிக்கலாம். பண்ணீங்க அப்படின்னா 1 3 3 மீதி 21 9 டைம் இங்க 2 டைம் 192. இதுக்கப்புறம் தேர்ட் டேபிள் கேன்சல் ஆகாது. ஏன்னா 1 + 9 10 மறுபடியும் தேர்ட் டேபிள் பண்ணலாம். ஏன்னா கூட்டினீங்கன்னா 12 கிடைக்குது. 12ங்கிறது 3 டேபிள் கேன்சல் ஆகும். அது 192 3 டேபிள் கேன்சல் ஆகும். பண்ணீங்கன்னா 6 3 18 4 3 12 மறுபடியும் தேர்ட் டேபிள் கேன்சல் ஆகுது. டேட்டா ஃபோர்த் டேபிள் பண்ணிக்கலாம். 64 பண்ணீங்கன்னா 16 டைம்ஸ் வரும். மறுபடியும் 4ல பண்ணீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் மறுபடியும் 4ல பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ். சோ அப்ப இந்த நம்பர் எப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா 3/4 into 4/3. சோ 3/4 into 4/3. இத 4ங்கறத எப்படி கொடுத்தாங்க? 3a into 4b. சோ அப்ப a ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா நமக்கு a ஓட வேல்யூ 4 b ஓட வேல்யூ 3. அப்ப a is equal to 4 b is equal to 3 அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் a தான் ஆன்சர். மாத்தி 3,4 போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா தப்பு. ஆப்ஷன் a தான் அதோட சரியான விடை. நெக்ஸ்ட் 109வது क्वेश्चन வேணா 110 பாருங்க. நெக்ஸ்ட் 110வது क्वेश्चन. ஒரு முக்கோணத்தின் பரப்பு 108 சென்டிமீட்டர் ஸ்கொயர் மற்றும் அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர். அதன் உயரம் என்ன? சோ முக்கோணத்தின் பரப்பு a is equal to ஓகேவா? சோ a ஓட வேல்யூ 1/2 into b ஓட வேல்யூ h தான் வேல்யூ பாருங்க 12 ஓகேவா? ஏன்னா இங்க 108 அப்ப C is answer. 110க்கு ஆப்ஷன் C தான் சரியான விடை. நெக்ஸ்ட் பாருங்க 111 12. நெக்ஸ்ட் 114வது क्वेश्चन மேக்ஸ் क्वेश्चन பாருங்க. 2, 6, 12, 20, 30 அமைப்பின் பொது வடிவம் என்ன? சோ இங்க இந்த சீக்வென்ஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 1 அதே மாதிரி 2 ஸ்கொயர் பிளஸ் 2 3 ஸ்கொயர் பிளஸ் 3 அதே மாதிரி 4 ஸ்கொயர் பிளஸ் 4 எல்லாத்தையும் போட்டீங்கன்னா 5 ஸ்கொயர் 25 நமக்கு 30. சோ இதுதான் அவங்க கொடுத்துக்கூடிய அமைப்பு. என்ன ஸ்கொயர் பண்ணி அதே நம்ம என்ன பண்ணி ஆட் பண்ணிருக்காங்க. சோ இங்க இதுக்கு சரியான வரக்கூடிய என்ன பாத்தீங்கன்னா n ஸ்கொயர் பிளஸ் n. சோ n ஸ்கொயர் பிளஸ் ஒரு பொது n ஸ்கொயர் பிளஸ் n. ஆனா இங்க n ஸ்கொயர் பிளஸ் n கொடுக்கல. n into n ஸ்கொயர் 1 into n. அப்ப n ஸ்கொயர் பிளஸ் n. சோ ஆப்ஷன் D is the answer. 114க்கு ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் பாருங்க 116. எந்த ஒரு எண்ணையும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை பெருக்கல் டேஷ் என்கிறோம். ஒரு நம்பரை வந்து பாத்தீங்கன்னா So இப்ப எழுதுற பேர் பாத்தீங்கன்னா காரணிப்படுத்துதல். So ஆப்ஷன் D is the answer. 116க்கு ஆப்ஷன் D is the answer. நெக்ஸ்ட்
19வது क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் பாருங்க a plus b is equal to 10 மற்றும் 3ab is equal to 36 எனில் a square plus b square இன் மதிப்பு காண்க சோ இந்த மாதிரி क्वेश्चन பாருங்க a plus b கொடுத்தாங்க a plus b கொடுத்தாங்க இங்க ab க்கு அப்ப என்ன செய்யணும் a plus b whole square சோ பாருங்க a square plus b square plus 2ab. So a plus b whole square is equal to a square plus b square plus 2ab. So இங்க 1 இங்க 12 times. அப்ப ab is equal to 12. ab is equal to 12. So கொண்டு போய் அப்படியே ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் பாருங்க a plus b ங்கிறது 10 இருக்கும். ஏனா a plus b ங்கிறது 10. அப்ப 10 square is equal to நமக்கு a square plus b square plus 2 ஓகேவா 10 ஸ்கொயர் இங்க பாருங்க a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் இந்த ரூட் 23 plus இருக்கு இந்த -23 அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் is equal to under root 26 அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர் 119 க்கு ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான விடை 76 ஓகேவா நெக்ஸ்ட் 122வது क्वेश्चन 122வது क्वेश्चन ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் பாருங்க ஓர் எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்டு பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றத்தை காண்க சோ ஓர் எண்ணன் கொடுத்தாம என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி கொடுத்தானே என்ன சொன்னா 100 எடுத்து சொல்லிட்டேன் பாருங்க அப்ப 100 நம்பர் என்ன தெரியாம 100 எடுத்துக்கிறேன் நம்பர் 100 எடுத்துக்கிறேன் 25 அது 100ல 25% எவ்வளவு சோ 100ல 25% என்னன்னா அதிகப்படுத்துறாங்க 100ல 25% எவ்வளவு நமக்கு 25 தெரியும் 100ல 25 அதிகப்படுத்துறாங்க அப்படினா என்ன நமக்கு கிடைக்கும் 125 அதாவது 100ல 25% 25 அந்த 25 இதோட கூட்டிட்டோம் அப்படினா நமக்கு 125 அதுக்கு அப்புறம் 125 என்ன பண்ணனும் 20% குறைக்கணும் 20% என்ன பண்றாங்க அப்படினா குறைக்கறாங்க சோ 125 20% எவ்வளவு 125 ல 20% எவ்வளவு பாத்தீங்கன்னா நமக்கு 25 நான் அடிச்சு 20 by 100 ன்னு போட்டு பாருங்க அடிச்சு வந்தா என்ன கிடைக்கும் 25 கிடைக்கும் அப்ப 125 ல இருந்து 25 குறைச்சிட்டோம் அப்படினா நமக்கு ரிமைனிங் மறுபடியும் திரும்பி என்ன கிடைக்கும் 100 கிடைச்சிரும் அப்ப இங்க என்ன சதவீத மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா சதவீத மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை சோ மாற்றம் இல்லை 122 க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான் நெக்ஸ்ட் 123வது क्वेश्चन பாருங்க ஒரு ராணுவ முகாமில் 200 போர் வீரர்கள் தங்கி உள்ளனர் அவ்வீரர்களுக்கு 40 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன 50 போர் ராணுவ 200 பேருக்கு வந்து என்னன்னா தங்கி இருக்காங்க அதாவது 40 பேருக்கு தேவையான உணவுப் பொருள் முகாமில் உள்ளன 50 போர் வீரர்கள் கூடுதலாக வந்தால் உணவுப் பொருள் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் சோ 50 பேர் கூடுதலா வராங்க பாருங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 200 பேர் இருக்காங்க 200 பேருக்கு எத்தனை நாளுக்கு உணவு தேவையா இருக்கு 40 நாளுக்கு போதுமான உணவு இருக்கு மறுபடியும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க அப்ப 250 பேர் அப்படின்னா நமக்கு எவ்வளவு 250 பேர் சோ 250 பேர் வந்தாங்கன்னா அந்த உணவு எத்தனை நாளுக்கு வரும் அந்த உணவு எத்தனை நாளுக்கு வரும் இது நமக்கு என்ன சமயம் நேர்மாறல் எதிர்மாறல வருமா பாருங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது உணவுப் பொருள் இருக்கக்கூடிய நாட்கள் எண்ணிக்கை என்ன ஆகுது குறைகிறது அப்ப இது என்ன மாறல் எதிர்மாறல் என்ன பண்ணும் டைரக்டா ரெண்டுமே ஸ்ட்ரைட்டா மல்டிபிள் பண்ணும் அப்ப 200 × 40 is equal to x × 250 அரிச்சிங்கன்னா இங்க 450 200 இங்க 550 250 4 5 5 8 5 40 அப்ப x is equal to 4 8 எவ்வளவு 32 அப்ப x ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 32 எத்தனை நாட்கள் போதுமானது பாத்தீங்கன்னா 32 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் 123 க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் 124 ரொம்ப ஈஸியான क्वेश्चन 36 இன் காரணிகள் என்னென்ன 36 இன் காரணிகள் என்னென்ன நமக்கு என்ன வரணும் கண்டிப்பா ஒன்னு கண்டிப்பா ஒரு காரணியா இருக்கும் அதே ஒரு காரணியா இருக்கும் இந்த ரெண்டு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா ஆன்சர் பண்ண போறோம் நீங்க மீதி எல்லாம் பாத்தீங்க அப்படினா 1 36 கொடுக்கல சோ 36 இன் காரணிகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 வந்து டிவைட் ஆகும் 2 3 4 6 9 12 18 36 எல்லா டேபிள்ஸ்லயும் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 36 வரும் கண்டிப்பா இதெல்லாம் இதோட ஃபேக்டர்ஸ் அப்ப ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர் உங்களுக்கு நீங்க என்னன்னா இதெல்லாம் பார்க்கவே தேவையில்ல கண்டிப்பா ஒரு நம்பருக்கு 1 அது ஃபேக்டரா இருக்கும் சேம் அதே நம்பர் அது ஃபேக்டரா இருக்கும் ரெண்டுமே இருக்கிற ஆப்ஷன் எது பி மட்டும் தான் வேற எதுவுமே இல்ல நெக்ஸ்ட் 126வது क्वेश्चन பாருங்க ஒரு செவ்வக வடிவ தோட்டத்தின் பரிமாணங்கள் முறையே 70 மீட்டர் மற்றும் 40 மீட்டர் தோட்டத்தின் உட்புறமாக 4 பக்கங்களிலும் 2 மீட்டர் அகலமுள்ள பாதை அமைக்கப்படுகிறது பாதையின் பரப்பு என்ன சோ பாருங்க என்னன்னா செவ்வக வடிவம் தோட்டம்ட்டாங்க செவ்வக வடிவ தோட்டம் எப்படி இருக்கும்
ஸோ இதான் நமக்கு செவ்வக வடிவ தோட்டம். இதுல 70 மீட்டர் பரிணாமங்கள் என்னன்னா டைமென்ஷன்ஸ் எப்படி கூட்டுவாங்க பாத்தீங்கன்னா 70 மீட்டர் இருக்கும், அதிகம். இது நமக்கு 40 மீட்டர். உள்ள உட்புறமா என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே 2 மீட்டர் அகலம் விட்டு ஒரு பாதை போடுறாங்க. எல்லா சைடுமே 2 மீட்டர் அகலம் விட்டு என்ன பண்றாங்க, ஒரு பாதை போடுறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். L-2W போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். நீங்க என்ன பண்ண டேரக்டாவே பாருங்க, இது 2 மீட்டர், இங்க ஒரு 2 மீட்டர் இருக்கு, இங்க ஒரு 2 மீட்டர், டோட்டலா எத்தனை மீட்டர் போயிடும், 4 மீட்டர் போயிடும். 74 மீட்டர் போயிடுச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும், 66 மீட்டர். 66 மீட்டர். இங்க பாருங்க, இங்க நமக்கு 40 மீட்டர். ஸோ இதுல 2 மீட்டர் போயிட்டு இதுல 2 மீட்டர் போச்சுன்னா 40 போச்சுன்னா இது நமக்கு எவ்வளவு 36 மீட்டர். இது நமக்கு பாத்தீங்கன்னா 36 மீட்டர். அதுக்கப்புறம் நமக்கு என்னது, செவ்வக பாதையின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்ன, இந்த பெரிய செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த உள்ள கூடிய சின்ன செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சு 2 கழிச்சிட்டோம்னா நமக்கு இதோட பரப்பளவு மட்டும் கிடைச்சிருமா. ஸோ இதோட பரப்பளவு நமக்கு என்னது கிடைச்சிரும். பாருங்க, பெரிய நான் வெளியே இருக்க செவ்வகத்தை L/B, கேபிட்டல் L/B எடுத்துக்கிறேன், மைனஸ் இங்க ஸ்மால் L/B. கேபிட்டல் L எவ்வளவு பாத்தீங்கன்னா 70, ஸ்மால் கேபிட்டல் B எவ்வளவு பாத்தீங்கன்னா 40. அப்ப 70 × 40 மைனஸ் உட்புற செவ்வகத்தின் நீளம் ஸ்மால் L எவ்வளோ 66 × B எவ்வளோ 36. 66 × 36 பாருங்க 28. அப்ப 126க்கு ஆப்ஷன் ஏ ஈஸியான ஆன்சர். 126க்கு ஆப்ஷன் ஏ ஈஸியான ஆன்சர். ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் நம்ம கேட்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. பாருங்க 36க்கும் 48 ஆகிய எண்களின் மீப்பெரு பொதுக்குழு 36க்கும் 48க்கும் ரெண்டுமே சும்மா அதே மாதிரி எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம், இதுக்களே பெரிய நம்பர் எடுத்துட்டா அதோட மல்டிபிள் இருக்கும். 96 96ங்கிறது பாத்தீங்கன்னா 36 ஆல் டிவைட் ஆகாது. அதுக்கடுத்த மல்டிபிள் என்ன பாத்தீங்கன்னா 144 144 தான் 36ல கரெக்டா டிவைட் ஆகும். அப்ப எல்சிஎம் பாத்தீங்கன்னா 144. இல்ல நீங்க போட்டு கூட பாத்துக்கோங்க, தனித்தனியா எடுத்து 36க்கும் 48க்கும் பிரைம் ஃபேக்டர் போட்டு பாருங்க. சோ நம்ம டேட்டா கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க மீட்டர் பொதுக்குழு எல்சிஎம்க்கு ரேஷியோ கேட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12:144 எழுதிக்கிறோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இது கேன்சல் பண்ண முடியுமா பாத்தீங்கன்னா பண்ண முடியும், 1:12 கிடைக்கும். ஆனா இங்க 1:12 ஆன்சர் இல்ல. அப்ப நீங்க என்ன வெறும் 12:144 மட்டும் தான் இருக்கு. சோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான விடை. 129 130 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்துக்குள்ள டைரக்ட் क्वेश्चन அப்படியே புக் பேக் பண்ணாங்க எடுத்து வச்சிருக்காங்க. பின்வரும் இணைகளில் எவை சார்பகா இணைகள், சார்பகா இணைகள் என்ன, அவருடைய HCF ஒன்னா மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இடையில வேற எந்த ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரே ஒரு இது பாத்தீங்கன்னா சி மட்டும் தான். ஏன்னா 20க்கு 25 பாதல் 5 பாத்தீங்கன்னா இதுல காமன் ஃபேக்டர் வரும். 52க்கு 99 பாத்தீங்கன்னா 4 13 52. அதே மாதிரி 5 6 7 7 13 91. அதனால வந்து பாத்தீங்கன்னா 13 டேபிள் வரும். இது நமக்கு 9th டேபிள் வரும். சோ ரிமைனிங் சி மட்டும் தான் எந்த டேபிள்லயும் நமக்கு கேன்சல் ஆகாது, காமனா இருக்காது. 71க்கு 81க்கு HCF பாத்தீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் ஒன்னா இருக்கும். அப்ப மட்டும் அதை என்ன சொல்லுவோம், சார்பகா இணைகள். சார்பகா இணைகள் ஓகே, கோ பிரைம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு என்னன்னா HCF ஒன்னா இருந்துச்சுன்னா அது கோ பிரைம் சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய ஒரே நம்பர் நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 71,81. சோ 130க்கு ஆப்ஷன் சி ஈஸியா ஆன்சர். நெக்ஸ்ட் 131 பாருங்க. 12 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 3√7 சென்டிமீட்டர் தூரத்தில் உள்ள 4 நீளம் காண்க. சோ 4 நீளம் கேட்கறாங்க. சோ இந்த क्वेश्चनக்கு எப்படி போலாம் பாருங்க. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா படத்தை வரைஞ்சீங்கன்னா ஈஸியா ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரி ஸ்கூல் புக்ல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரியல. ஆனா நம்ம பாருங்க இப்ப ஒண்ணு இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க நமக்கு வட்டம் இருக்கு. சோ
ஸோ வட்டத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஆரம் எவ்வளவு சொல்லிட்டாங்க 12 சென்டிமீட்டர். ஆரம் எவ்வளவு சொன்னாங்க 12 சென்டிமீட்டர். நமக்கு என்ன 3 ரூட் 7 சென்டிமீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு இருக்கு. ஸோ நானும் நீங்க மார்க் பண்ணிக்கிறேன், நீங்க கீழே கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ நான் மேல வரைஞ்சிருக்கேன். ஸோ மையத்திலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 ரூட் 7, 3 ரூட் 7. ஸோ இங்க என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு இங்க குத்துக்கோடா இருக்கும். இந்த குத்துக்கோடு இங்க என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா இந்த நாணை வந்து பாத்தீங்கன்னா சமமா பிரிக்கும். எப்படி பிரிக்கும் பாத்தீங்கன்னா சமமா பிரிக்கும். அப்படி சமமா பிரிக்கும் போது பாருங்க இது நமக்கு வட்டத்தின் மையம். வட்டத்தின் மையத்திலிருந்து இது நமக்கு என்னவா இருக்கும்? ஸோ இது வட்டத்தின் மையம். வட்டத்தின் மையத்திலிருந்து நமக்கு என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா இருக்கும் நமக்கு ஆரமா இருக்கும். ஸோ இது நமக்கு ரேடியஸ். அப்ப இது நமக்கு என்ன 12 கிடைக்கும். ஸோ இங்க 12 இருக்கு, இங்க 3 ரூட் 7 இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நமக்கு இதை மட்டும் கண்டுபிடிச்சலாமா? இதுவும் என்னன்னா நமக்கு சேம் தான். இது எக்ஸ்னா இது எக்ஸ் தான். ஏன் இது பாத்தீங்கன்னா ரெண்டையும் இருசமமா நமக்கு என்னன்னா பிரிக்கும். ஏன்னா இது நமக்கு குத்துக்கோடு. இந்த குத்துக்கோடு மைய குத்துக்கோடு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாணை நமக்கு இருசமமா பிரிக்கும். அப்ப பாருங்க இது நமக்கு கர்ணம். இது நம்ம ரைட் ஆங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கர்ணம். இது ஒரு பக்கம், இந்த பக்கத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப பித்தாகரஸ் சட்டத்தை பயன்படுத்தலாமா? பித்தாகரஸ் சட்டத்தை பயன்படுத்தி போடும்போது பாருங்க கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ 12 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 144. இங்க 3 ஸ்கொயர் பண்ணா 9, ரூட் 7 ஸ்கொயர் பண்ணா 7 கிடைக்கும், பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்படி இங்க போட்டுறேன். 144, 9 7 எவ்வளவு நமக்கு 63 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இந்த பிளஸ் 63 தான் என்ன வரும் மைனஸ் 63 மாறிடும். 4 3 போச்சுன்னா 1, 14 6 போச்சுன்னா 8. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. எக்ஸோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9. அப்ப இங்க நமக்கு இது மட்டும் 9. இந்த இது 9 தான். அப்ப என்ன பண்ணும் 2 9 பிளஸ் 9 அதாவது 2 பாத்தீங்கன்னா 18. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். சோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். கொஞ்சம் யோசிச்சா கூட இந்த மாதிரி சம்பந்தம் போட்டுக்கலாம். அது வடிவில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கு. சும்மா படத்தை வரைஞ்சாலும் என்ன பித்தாகரஸ் சட்டத்தை யூஸ் பண்ண தெரியும். அழகா கொஸ்டின்ஸ் போட்டு போயிடலாம். பாருங்க இந்த 133 x minus 1 by x is equal to 5 எனில் x cube minus 1 by x cube இன் மதிப்பு என்ன? சோ இதுக்கு வந்து நான் ஒரு ஃபார்முலா படிச்சு வச்சிருந்தேன். நீங்க ஸ்கூல் புக் மெத்தட்லயும் போடலாம் போட்டுக்கலாம். சோ அந்த ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வந்துச்சுன்னா a cube plus 3a, a cube plus 3a. இங்க மைனஸ் பிளஸ் மாறி இருந்ததுன்னா இங்க மைனஸ் போட்டுக்கணும். இங்க என்ன பாத்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் வந்தா இங்க பிளஸ். பாருங்க a cube இதான் இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன a. அப்ப aங்கிறது 5. அப்ப 5 cube plus 3 into 5. 5 cube 125. 3 5 எவ்வளவு 5. அப்ப 125 plus 5ங்கிறது 140. So option A is the answer. Option A is the answer. Next 134வது क्वेश्चन நாம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நடத்தவே சொல்லிருந்தோம். இந்திய புள்ளிகளின் தந்தை யார்? யார் பிரசன்ன சந்திர மகல்நோபிஸ். சோ புள்ளிகள்ல 8th புக் ஸ்டார்டிங்லயே இருக்கும். 8th புக் ஸ்டார்டிங்கே இருக்கும். நடத்தவங்க சொல்லிருந்தோம். அதே தேசிய புள்ளிகள் ஜூன் 21 அதே நம்ம சொல்லிருந்தோம். சோ நல்லா பாத்துக்கோங்க. இந்திய புள்ளிகளின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ன சந்திர மகல்நோபிஸ். ஆப்ஷன் B is the answer. நெக்ஸ்ட் 135வது क्वेश्चन கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் முக்கோணம் ABC இல் Z இன் மதிப்பு என்ன? சோ என்ன இந்த படத்துல பாத்தீங்கன்னா வெளிக்கோணம் என்பது உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். சோ அதாவது x triangle is equal to sum of the two interior opposite angles. Sum of the two interior opposite angles. டிகிரி. அப்ப 135க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் மேக்ஸ் क्वेश्चन பாருங்க 140வது क्वेश्चन. சோ முக்கோணத்தின் பக்களவுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பக்களவுகள் சோ இதுக்கு நம்ம முக்கோண சமம் மூணாவது பக்கத்தோட பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். மூணாவது பக்கத்துல அப்படி இருக்கும்.
கிரேட்டர் தென் சியை விட கிரேட்டர் தான் வச்சுக்கலாம். ஸோ மீதி எல்லாத்தையுமே செக் பண்ணுவீங்க. 7 + 7 = 14. 14ங்கிறது 7 விட நமக்கு அதிகமாக தான் இருக்கும். எப்படி செக் பண்ணா நமக்கு அதான் வரும். ஆனா இங்க பாருங்க 3 + 4ங்கிறது எவ்வளோ? 3 + 4ங்கிறது 7. நமக்கு என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா 3 + 4ங்கிறது எப்படி இருக்கணும்? இந்த 9 விட பெருசா இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? 9 விட பெருசா இல்ல. இங்க 9 விட பெருசா இல்ல, 9 விட எப்படி இருக்கு? சின்னதா இருக்கு. 9 இங்க பெருசா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதை வச்சு நம்மளால முக்கோணம் வரைய முடியாது. முக்கோணம் வரைய முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது 2 பக்கங்களை எடுத்து போட்டும்போது 3வது பக்கத்தை விட கிடைக்கக்கூடிய விடை அதிகமா இருக்கணும். 3வது பக்கத்தை விட என்னன்னா கிடைக்கக்கூடிய விடை கம்மியா இருக்கு. இதை வச்சு பாத்தீங்கன்னா முக்கோணத்தை வரைய முடியாது. அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் 13 10 விட நமக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். 10 விட நமக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா 140க்கு ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். பண்பு தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் போட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் பாருங்க 141வது क्वेश्चन. 2x 4x 6x 8x 10x இடைநிலை அளவு 24 எனில் x இன் மதிப்பு என்ன? சோ இடைநிலை நமக்கு சென்டர் வேல்யூ நமக்கு தெரியும் இடைநிலை. ஏன்னா அவங்க ஏர்விஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இது 6 நம்பர் இல்ல 5 நம்பர் தான் இருக்கு. சோ டேட்டா சென்டர் நம்பர் இருக்கணும். சோ அப்ப 6x = எவ்வளவு? 24. x ஓட மதிப்பு தான் கேக்குறாங்க. அப்ப இங்க 1 r 6 4 r 24. அப்ப x ஓட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 4. சோ ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். 141க்கு ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் 143வது क्वेश्चन. பாருங்க 2/5 டிவைடட் பை 1/5 3/4 - 1/2 - 1. சோ இதெல்லாம் நம்ம பிக்னஸ்ல யூஸ் பண்ணி போறது 6th ஃபர்ஸ்ட் டைம் அல்ல செகண்ட் டைம்ல கொடுத்துருப்பாங்க. பாருங்க 2/5 வகுத்தல் 1/5 ஆப்ஷன் நமக்கு இன்டு இது பாருங்க 3/4 - 1/2 ரெண்டு கழிச்சா பாருங்க இது முக்கால் இது அரை முக்கால் அரை போச்சுன்னா மீதி கால் வேணும் நீங்க அப்படியே போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் இங்க -1 2/5 டிவைடட் பை 1/5 இன்டு பாருங்க இங்க என்ன பண்ணிடலாம் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிபிள்ல ஃபர்ஸ்ட் பண்ணோம். ஏன்னா பிட் மாஸ்னால டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன் வரணும். பாருங்க அப்ப 1 1 5 நாள் எவ்வளவு 20. அப்ப இங்க என்ன இருக்கும் 20 - 1. அப்ப 2/5 வகுத்தல் நீங்க பாருங்க 20 மேல கொண்டு போறீங்க 20 20 1 போச்சுன்னா 19 -19/20. சோ நமக்கு இங்க டிவைட் இருக்கு. டிவைட் என்ன பண்ணுவோம்? மல்டிபிளா மாத்தனா பக்கத்துல என்ன பண்ணுவோம்? ரெசிபியோக்கு எடுப்போம். எடுத்தீங்க அப்படின்னா 20/-19 அழிச்சீங்கன்னா 4 டைம். அப்ப 2 நாள் எவ்வளவு 8 டிவைட் என்ன இருக்கு 19. அப்ப மைனஸ் இருக்கான -8/19. சோ அப்ப ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாருங்க 145வது क्वेश्चन. 2 × 10⁻⁻4 திட்ட வடிவம் என்ன? திட்ட வடிவம் பாத்தீங்கன்னா இது 2.0 வச்சுக்கலாம். சொன்னா -4 அப்படின்னா என்ன பண்ணுவோம்? லெஃப்ட் சைடுல 4 டைம்ஸ் தள்ளி கொண்டு போனா இந்த எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும் 0 போடணும். போட்டீங்கன்னா 0.0002. அப்ப ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் தி ஆன்சர். 145க்கு ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் 147வது क्वेश्चन பாருங்க. ஒரு இருசமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் 42 மீட்டர் மற்றும் 36 மீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 30 மீட்டர் எனில் அந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ₹100 வீதம் ஆகும் செலவு என்ன? சரி சமபக்க சரிவகத்துல இணைப்பக்கங்கள் என்னன்னா A என்ன கொடுத்தாங்க? A B கொடுத்தாங்க. A 42 வச்சுக்கலாம். B எவ்வளவு 36. இணைப்பக்கங்கள் இடையே உள்ள தொலைவு அது நமக்கு என்னென்ன எடுத்துப்போம்? h = 30 மீட்டர். என்ன கேக்குறாங்க அப்படின்னா மைதானத்தை சமப்படுத்துறதுக்கு ஆகும் செலவு என்ன கேக்குறாங்க? அப்ப பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அண்டால மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பரப்பளவு என்ன ஃபார்முலா? ½ h × A + B. சோ ½ h ஓட வேல்யூ எவ்வளவு பாருங்க? h ஓட வேல்யூ 30 × A ஓட வேல்யூ 42 + 36. அப்ப 78. அழிச்சீங்கன்னா இங்க ஒரு டைம் இங்க 39 டைம். அப்ப 3 39 எவ்வளவு? 3 30 90 3 27. அப்ப 117. அதாவது நம்ம பாத்தீங்கன்னா 117 அதான் 1120 அப்ப 1120 ஸ்கொயர் மீட்டர். 1120 ஸ்கொயர் மீட்டர். இது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா ஏரியா. இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா சமப்படுத்த ஆகும் செலவு என்ன? அப்ப என்ன பண்ணணும்? ஒரு சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் அப்படின்னா 1120 சதுர மீட்டருக்கு 100 ரூபாய் பிரிக்குங்க. 3 கிலோ 17. அப்ப 1,17,000. சோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 147க்கு ஆப்ஷன் சி. 148 49 50 அவ்வளவுதான் நமக்கு மேக்ஸ் क्वेश्चन எல்லாமே முடிஞ்சிருச்சு.
ஸோ இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது பாருங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 30 கொஸ்டினுக்கு 28, 29, 30 கொஸ்டின் தாராளமா போட்டிருக்கலாம். தாராளமா அந்த 1 ounce அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். வேற என்ன கொஸ்டின் ட்விஸ்ட், வேற எதாவது பெருசா ட்விஸ்ட்னு சொன்ன மாதிரி எதுவுமே கிடையாது. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 30க்கு 27, 28, 29, 30 இந்த 4 மார்க் கண்டிப்பா போட்டிருக்கலாம். உங்க மார்க் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறுபடியும் நெக்ஸ்ட் கீழே பார்க்கலாம். தேங்க்யூ so much.